வசதி இருந்தால் தான் வாழ்க்கைன்னு நினைக்க வேண்டாம். வசதி இல்லைனாலும் வாழ்க்கை இருக்குது. வசதி இருந்துட்டும் வாழ்க்கை இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. வசதியெல்லாம் இருந்துட்டும் வாழ்க்கை இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் வசதி ஒன்றும் இல்லாமலும் நல்லா வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க. எல்லாம் வசதி இருந்துட்டும் எனக்கு ஏன் இந்த வாழ்க்கைன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க எத்தனையோ பேர். வாழ்க்கையே வெறுத்து போச்சுன்னு சொல்கிறாங்க எத்தனை பேர். வசதியெல்லாம் இருந்துட்டு ஆனால் ஒரு வசதியும் இல்லாமல் பாதையில் படுத்துக்கிட்டு நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? இப்போ வசதி மட்டும் இல்லை வாழ்க்கை. வசதி கம்மியாக இருந்தாலும் கூட வாழ்க்கை நல்லா இருக்கணும். அந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா வாழ்க்கையை நோக்கி நம்ம வாழணும். வாழ்க்கையை நோக்கி நம்ம வாழணும். வாழ்க்கை எப்படி நோக்கலாம்? அதுக்கு தான் சாதனைன்னு சொல்கிறோம், ஆத்மா ஆராதனைன்னு சொல்கிறோம், தியானம்னு சொல்கிறோம், மனச பூஜைன்னு சொல்கிறோம், உள்நோக்கி பயணம்னு சொல்கிறோம். இதெல்லாம் ஒன்று தான். பிரார்த்தனைன்னு சொல்கிறோம். இந்த மார்க்கம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜபம் பண்ணுறதை விட, பூஜை பண்ணுறதை விட மானச ஆராதனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த மானசீகமான ஆராதனையிலிருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கணும். மனசை வச்சு தான் எல்லாமே ஆரம்பிக்கணும். அதாவது பாபா எப்போ சொல்லுவேன், மனசை வச்சு பார்க்கணும், மனசை வச்சு பிடிக்கணும், மனசை வச்சு செய்யணும். எதை பார்க்குறதா இருந்தாலும் மனசை வச்சு தான் பார்க்கணும். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் அது என்னான்னு. மனசை வச்சு பார்க்கலன்னா தெரியாது. கோவிலுக்கு போனாலும் மனசை வச்சு பார்த்திங்கன்னா தான் அந்த கடவுளோட மகிமை தெரியும். மனசை வச்சு அதை பிடிக்கணும். அப்போ தான் பிடிக்கலாம். கையை வச்சு கண்ணை வச்சாலும் எதையும் பிடிக்க முடியாது. ஏதாவது பிடிச்சிட்டு இருந்தாலும் கூட அது நிற்க போகிறதில்லை. மனசை வச்சு பிடிச்சிங்கன்னா அது உங்களோட இருக்கும். எதை நம்ம வாழ்க்கையில் மனசை வச்சு பிடிக்கிறோமோ அது கூடவே இருக்கும். ராமரோடு இருக்கிற அனுமான் அந்த ராமரை எப்படி பிடிச்சிருக்கிறார்? மனசை வச்சு பிடிச்சிருக்கிறார். அந்த மனசோட ராமன் இருக்கிறார். மனசை வச்சு பார்த்தார், மனசை வச்சு பிடிச்சார். அதை மாதிரி மனசை வச்சு சேவைகள் செய்கிறார். நம்ம எதை பண்ணும்போதும் மனசை வச்சு தான் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வாழ்க்கையில் நம்ம பார்க்குறதில்ல, நம்ம பிடிக்கிறதில்ல, நம்ம செய்கிறதுலாம் ஏதாவது ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும். அப்போ தான் நமக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும். ஏதோ ஒரு நன்மைக்காக தானே நம்மெல்லாம் ஓடின்னு இருக்கிறோம். அதனால தான் இப்போ சொல்லுவேன், நமக்கு மாளிகை முக்கியம் இல்லை, மிகப்பெரிய மாளிகை தான் நம்ம மனம். அந்த மாளிகையை முன்னுக்கு வச்சுக்கிட்டா எல்லா மாளிகையும் அதுக்கு அடங்கும். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் அதுக்கு மட்டும்தான் அடங்கும். மனசால் எல்லாத்தையும் அடக்கி வாழலாம், மெய்யால் எல்லாத்தையும் அடக்கி வாழ முடியாது. இந்த மெய்யை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அடக்க முடியுமா? முடியாது. இது ஒரு 60 வருஷம் ஆச்சுன்னா படுத்துரும். பின்ன அதுக்கு நம்ம சேவை பண்ண தொடங்கணும் இல்லையா? உடம்பு கொஞ்ச காலம் நமக்கு ஒத்துழைக்கும், அப்புறம் அந்த உடம்பு ஒரு மூலையில் போய் படுத்துக்கும். அப்புறம் நம்ம தான் அந்த உடம்புக்கான வேலைகள் செய்யணும். உடம்பு அது கேட்கும், இது கேட்கும், அதுக்கு நம்ம ஓடின்னு இருக்கணும். அப்போ மெய்யை வச்சுட்டு இந்த உலகத்தை எதையுமே நம்ம சாதிக்க முடியாது. ஆனால் மனம் வச்சு எல்லாத்தையும் சாதிக்கலாம்.